அதிகாலை நேரத்தின் வெற்றி வணக்கங்கள். கோயில் சார்ந்து பல சீர்திருத்தங்கள் இந்த புதிய அரசு வந்ததுக்கு பின்னாடி நடக்குது. பாராட்டுதலுக்குரியவை. மக்கள் விரைவாக தரிசனம் செய்வதற்கும் கட்டணம் இல்லாத தரிசனங்களை உறுதி செய்கிறாங்க. பாராட்டுக்குரியது. கட்டணம் இல்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் சில கோயில்களில் அதிக நேரம் அப்படி திருப்பதியில் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் முறைப்படுத்தலாம். கோயில்களில் பல உழவார பணிகள், கோயில் சுத்தம், அப்புறமா கோயில்களில் இருக்கிற நம்மளுடைய பழங்கால தூண்கள் எல்லாமே பலதும் பயன்பாட்டில், அதாவது எப்படி சொல்கிறது, மக்கள் போகாத இடங்கள் இன்னும் பயன்பாட்டில் இருந்தாலும் அங்கே கொண்டு போய் திண்ணீரை கொட்டுவது, சந்தனங்களை பூசுறது, இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நம்ம அதிக நேரம் அவங்கள நிப்பாட்டி வைக்கிறோம் கோயில்களுக்குள்ளே. நீண்ட நேரம், ஒரு 2 மணி நேரம் நான் காத்திருந்து தரிசனம் பண்ணினேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கோயில்களில் இடையில் ஒரு பாதை எடுத்து அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்ச் அப்படின்னு, ஒரு 30 பேர் அல்லது ஒரு 40 பேர் அப்படின்னு கோயில்களில் சில வாலண்டியர்களை உருவாக்கி அந்த வாலண்டியர்களுக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அந்த பேட்ச் எடுத்து அவங்கள அழைச்சி கொண்டு போய் அந்த பகுதியை சுத்தப்படுத்துவது, அந்த பகுதியினுடைய குப்பைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது. இப்போது சில இடங்களில் தண்ணீர் போகிற பாதைகள் இருக்கும், அந்த இடங்களில் தண்ணீர் தேங்கி கெட்ட நாற்றம் வீசுறதை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நிபுணத்துவம் இருக்கிறவர்களை அங்கே முக்கியமான இடத்துல நிறுத்திட்டு அவர்களுக்கு உதவிகரமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தர்களை அவங்கள பயன்படுத்தி அந்த பகுதிகளை சுத்தம் செய்யணும். அதை முறையாக திட்டமிட்டு இவர்களை பயன்படுத்தி அந்த வேலைகளை 1 மணி நேரம் ஒரு பக்தருக்கு ஒதுக்கணும். அவர் அந்த வேலையை முடித்த உடனே அவருக்கு தன்னுடைய சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு அவரை கொண்டு போய் சுத்தப்படுத்திக்கிட்டு அவர் நேரடியாக சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அவரை அழைச்சிட்டு போயிடணும். இப்படியாக அந்த பேட்ச் ஒருத்தர் ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு அடுத்த பேட்ச், இப்படி மக்களை இங்கேருந்து, அதாவது தொடக்க நிலையிலே அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வேலை முடிச்சுட்டு அவங்க வரும்போது நேரடியாக கடவுள் சன்னிதானத்துக்கு முன்னால் அவங்க கொண்டுட்டு போய் அவங்க கொஞ்சம் நேரம் தரிசிக்கிறதுக்கு அவங்கள அனுமதிக்கலாம் கூடுதலாக. அதாவது ஒரு ஃப்ரீ தரிசனில் போனோடனே போங்கன்னு துரத்துறதை விட அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடத்துல கொடுக்கலாம். இதை அங்கே அறிவிப்பு பலகையாக வைக்கலாம். விருப்பமுடையவர்கள் நீங்கள் வரலாம் அப்படின்னு. அப்போ அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி, இப்போ ஒரு பேட்ச் இந்த இடத்துல எடுக்க போகிறோம், நீங்கள் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அப்படிங்கிறத அந்த பதாகையை வரக்கூடிய அந்த வாலண்டியர், அதாவது சேவை செய்ய விருப்பப்பட்டு வந்திருக்கிறவர் அந்த பதாகையை ஏந்தி நிற்கலாம். அவங்கள அழைச்சிட்டு போய் இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க அனுப்பலாம். இப்படி எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி செயல்படுத்தலாம். இதனால் அந்த க்யூவில் இருக்கிற கூட்டம் கொஞ்சம் குறையும். அதே சமயத்தில் சிலர் கடவுளுக்கு பணி செய்ததாகவும் ஆகும், கோயிலில் பணி செய்தது புண்ணியம் அப்படிங்கிற பாவமும் ஆகும். அப்புறமா இன்னும் இருக்கிற சிலைகளை நிறைய சிலைகள் தொடர்ந்து பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் சுத்தப்படுது, அதாவது இப்போ சிலைகளை மட்டும் சுத்தப்படுத்தி மாலைகள்லாம் அணிவிச்சிருப்பாங்க. ஆனால் அது சுற்றுப்புறம் நல்லா இருக்காது. அதுக்கு தனிப்பட்ட ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சுத்த பராமரிப்பும் சரியாக இருக்காது. அதை கூட்டுறது, இன்னும் அதை கூட்டி பெருக்கி அந்த பகுதிகளில் இருக்கிற மண்கள் இல்லாமல் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதால ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் பக்தர்களை வச்சு செய்யலாம். இது ஒரு சுழற்சி முறையில் தொடர்ந்து இது செயல்படுத்தப்படணும். பெரிய வளாகங்களாக இருக்கிற கோவில்களை கூட்டுறதில் சிக்கல்கள் இருக்கும். இதுக்கு எல்லாத்தையுமே பக்தர்களை பயன்படுத்தும் போது க்யூவோட இது குறையும். அப்புறமா இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம் வழங்கணும். கோயிலில் அன்னதானமும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற அன்னதானமும் முறைப்படுத்தப்படணும். கோயில்களில் அன்னதானம் வழங்குவதால் இன்றைய சூழலில் நிறைய சிக்கல்கள் ஏற்படுவதாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை உணவு கிடைச்சிருது அப்படிங்கிறதால நிறைய உழைப்பு சம்பவங்கள் கோயில்களுக்குள்ளே இருக்கிறதா நான் யோசிக்கிறேன். அப்புறமா கோயிலுக்கு வெளியில் பெரும் பணம் உள்ளவர்கள் கோயிலுக்கு வெளியில் கூட்டம் அதிகமாக வரணும்னு உணவுகளை கொடுக்கறத பார்க்க முடியும். நீங்கள் இதை திருவண்ணாமலையில் கிரிவல பாதைகளில் கொடுக்கறது, நிறைய திருச்செங்கோடு கிரிவல பாதைகளில் உணவு கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். கோயில்களுக்கு வெளியே கிரிவல பாதைகளில் உணவுகளை கொடுப்பவர்களை முறைப்படுத்தணும். நிறைய அனாதை ஆசிரமங்கள்,
ஏன்னா அதனுடைய போர்வையில் நிறைய பேர் பணம் பறிக்கிறாங்க, அனாதை குழந்தைகளுக்கு பணம் இல்லைன்ட்டு. ஆனால் உண்மையாக நிறைய பேர் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இங்கே சோசியல் மீடியாலேயும் பலரும் வந்து அனாதை ஆசிரமங்களை பயன்படுத்தி உணவளிக்க முடியலை, அதனால் உணவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறத, பணம் மோசடி, மணி லாண்டரிங் எல்லாம் நடக்கிறத பார்க்க முடியுது. கோயிலுக்கு வெளியே உணவு கொடுக்கறதெல்லாம் முறைப்படுத்தி, அதே மாதிரி வந்து குழந்தைகள் இருக்கிற ஆசிரமங்கள் அல்லது தனி நபர்கள் நடத்தக்கூடிய ஆசிரமங்கள் உணவில்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்றது எல்லாம் பார்த்து, அந்த வெளியில் உணவு கொடுக்குறவர்களை அங்கே கொண்டு போய் உணவு கொடுக்க வகையில் ஒரு வாலண்டியரை உருவாக்கி அவரிடம் வந்து அந்த கிரிவல பாதைகளில் உணவு கொடுத்து அங்கே சுகாதார சீர்கேடை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க கொடுக்குற உணவுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டுகள், வாட்டர் பாட்டில்கள், இது எல்லாமே அந்த கிரிவல பாதைகளில் மிகப்பெரிய சுகாதாரக்கேடு உருவாக்குது. அதனால் கோயில்களுக்கு வெளியே உணவு கொடுக்கக்கூடியவர்களை மிக முறைப்படுத்தணும். அப்புறமா இந்த பகுதிகளை இப்போ வந்து கிரிவல பாதைகளில் நடந்து போகிறாங்கன்னா அதில் ஒரு பேட்சை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, கோயில்லையே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஒரு சுத்தப்படுத்த பகுதிகளை செய்கிறோன்னு சொல்லி இருட்டுவதற்கு முன்பாக பகல் நேரங்களில் போகிற கிரிவல பாதையில் போகிற பக்தர்களிடம் இந்த இடத்துல நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம், 1 மணி நேரம் யாரெல்லாம் வாரீங்களோ அந்த இடத்துல நில்லுங்க, அங்கே எங்களுடைய வாலண்டியர் இருப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னா அவர் சேகரிக்கிற குப்பைகளை அங்கே இருக்கிற ஒரு வாகனத்தில் எடுத்துகிட்டு அதை ஒரு டிஸ்போஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிற மாதிரி கிரிவல பாதைகளை அமைக்கணும். அப்போ வந்து கூட்டம் ஒரே இடத்துல நிற்கிறது, அதாவது அதிக கூட்டம் சேர்ந்து போயிட்டே இருக்காமல் கொஞ்சம் கூட்டம் ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க எளிதில் போக முடியும். அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து அவர்கள் வந்து சாமி தரிசனத்திற்கு ஒரு முன்னுரிமை அவர்களுக்கு வழங்கணும். திருவண்ணாமலையில் மற்ற பகுதிகளில் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட பேட்ச் அவங்க தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு பேட்ச் வழங்கலாம். அந்த பேட்ச் இருக்கிறவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட வரிசையிலையோ அல்லது வந்து நேரடியாக வந்து பணியை செய்துட்டு நேரடியாக அவங்க சாமி தரிசனம் செய்துட்டு கிளம்பிடணும். கோயில்கள் சார்ந்து நிறைய பரப்புரைகள் செய்யப்படுது. இப்போ ஒரு ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு போவனுடைய பிரச்சனை தீர்ந்துடன் இது உழைப்பும் சமூகத்தை வந்து ஒரு கோயிலை நோக்கி திசை திருப்புது. அதனால் அங்கே பெரிய ஒரு உழைக்கிற வர்க்கம் வந்து உழைப்பை வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிற முதலாளிகளுக்கு வந்து தூர போகிறாங்க. அதனால் முதலாளிகளுக்கும் உழைக்கிற மக்களுக்குடைய பெரிய இடைவெளி ஏற்படுது. அதனால் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை ட்ரஸ்டபிளாக தன் கூடயே வச்சுக்கிற மாதிரி நம்ப வேண்டியது இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்குது. ஏன்னா அவன் எந்த பணத்தையும் இங்கே செலவு செய்கிறதில்ல, அவன் அந்த பணத்தை வந்து அப்படியே வச்சுருக்கான் கையில், இங்கே எந்த பொருளும் வாங்குறது இல்லாமல் அப்படியே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறான். ஸோ இங்கே இருக்கிற ஒரு உழைப்பு சமூகத்துக்கு வேலையும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, அவன் இங்கே எந்த பொருளும் வாங்குறதில்ல, கடன் வாங்குகிறான், கடன் வாங்கி கேவலப்படுறான். ஸோ இந்த சர்க்கிளில் எல்லாத்தையும் பாதிக்கப்படுது. உழைப்பு சமூகம் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கணும். அந்த உழைப்பு எடுக்கிற சமூகம் முந்தைய காலங்களில் இருந்த மாதிரி அடக்குமுறையோடு, தெனாவட்டோடு, ஜாதி ரீதியான பார்வையோடு இல்லாமல் இந்த உழைப்பு சமூகத்தை தனகத்தை வச்சுக்கிட்டால் தான் அந்த உழைப்பு இந்த நிறுவனங்களை வைத்திருக்கிறவங்களோட சொந்தக்காரங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்க போகிறான், ஒரு டீ கடை வச்சுருக்க போகிறான், ஒரு ஹோட்டல் வச்சுருக்க போகிறான். இவன்ட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அவன் அங்கே தான் கொடுக்க போகிறான். நீ அதே வந்து இந்த ஒரு வடநாட்டவன் வச்சுருக்கும்போது அவன் இங்கே இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரனுக்கு எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வேலை செய்யுது, போகும்போது 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த வீட்டில் வேலையே செஞ்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே அவங்க ஊருக்கு போயிடும். ஸோ இதே இங்கே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போது, அவங்க குழந்தைக்கு தேவையான பொருள் வாங்க போது, இங்கே இருக்கிற உங்களோட சொந்தக்காரன் நடத்துகிற ஒரு நிறுவனத்தை தான் போய் அந்த பொருளை வாங்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருங்க, வேலை கொடுக்குறவர்கள் மரியாதையாக நடத்துங்க இங்கே இருக்கிறவர்களை. அதேமாதிரி இந்த உழைப்பை செலுத்தக்கூடிய மக்கள் மரியாதையின்மையாகவும் ஒரு இந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதலால் இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கிறான், அந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கான்னு ஒரு தவறான போலி பரப்புரைகளை நம்பி கோயில்களை நோக்கி படையெடுக்கிறாங்க. எந்த கோயிலில் இருக்கிற சாமியும் உங்களை காப்பாற்றாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தானா. ஆனால் நீங்கள் உழைப்பே செலுத்தாமல் வேலையே செய்யாமல் கடன் வாங்கி கொண்டே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்துலேயும் அந்த கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார். கடவுளை போய் பாருங்கள், வந்து உங்கள் வேலையை பாருங்கள். கடவுளை பார்க்குறத மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நாட்டிற்கும் கேடு, அந்த வீட்டுக்கும் கேடு, இந்த ஊருக்கும் கேடு. இப்படி சுற்றுவதால் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுது, குடும்ப சிக்கல்கள் ஏற்படுது, வெளியில் சுற்றணுன்ற ஆசை வருது,
தேவையில்லாமல் சொல்லணும். போகலாம், ஒரு மாதத்தில் ஒரு டூர் போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆவுனா டூர் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கான பல பொருளாதார விரயங்களை ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டங்களில் விரயங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஸோ அதனால் அரசு முறைப்படுத்தணும். அரசு கோயில்களில் இருக்கிற அன்னதானங்கள் முறைப்படுத்தப்பட்டு தான் கொடுக்கணும். ஒரு 100 பேர் அல்லது 150 பேருக்கு மேலே மிகக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி கோயில் வேலைகளை செய்துட்டு தரிசனம் முடித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். மீதி இருக்கிறவர்களுக்கு டோக்கன் இல்லை அப்படின்னு முடிச்சிடணும். அப்புறமா கூட்டத்தை அப்போ தான் கோயில்களில் இருக்கிற கூட்டத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். அதே மாதிரி கிரிவல பாதைகளில் நிறைய பேர் இந்த மாதிரி உணவு, அப்புறமா டீ, இது எல்லாத்தையும் தானமாக கொடுக்கறத பார்க்க முடியுது. இவர்கள் எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். இந்த குப்பைகளுக்கு அவங்க தான் காரணம். ஸோ அதனால் அவங்கள எல்லாத்தையும் முறைப்படுத்தி தேவையான நீடி பீப்புள்களுக்கு அந்த உணவு கொண்டு போய் சேர்த்த பார்க்கணும். ஒன்ஸ் அது பண்ணிவிட்டு அவங்க அங்கேயே போயிடணும். இங்கே இருக்கிறவர்கள் நல்ல வசதியானவர்கள் தான் வராங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்குறதால உங்களுக்கு புண்ணியம் ஏற்படாது, நன்மையும் ஏற்படாது. உணவு தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, உலகத்திலே சிறந்தது அன்னதானம் தான். ஆனால் அன்னதானம் எப்படி சொல்வது, அது எளிதில் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாங்க. ஆனால் பல தானங்கள் இருக்குது. அந்த தானங்கள் தான் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அன்னதானம் எளிதில் எல்லாராலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அன்னதானத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. பட் இங்கே இருக்கிற கல்வி தானம், அறிவு தானம் மற்றும் தானம், அப்புறம் கூட இருக்கிறவர்களை அரவணைச்சிட்டு போய் அவனை உயர்த்தி வைக்கிற அந்த மனோபாவம், இப்படி பல தானங்கள் தான் உங்களை மேலே கொண்டு போகுமே ஒழிய உங்களுடைய குடும்பத்தை கொண்டு போகும். ஒருத்தனுக்கு வீடு இல்லை, இடம் இல்லாமல் உட்காந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சு, அவனுக்கு வீடை கொடுத்து அவனை உட்கார வச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தானம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, ஆனால் அதை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்க. எங்கேயோ இருக்கிற ரோட்டில் போகிறவனுக்கு சாப்பாடை கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு போயிடுவீங்க. இது அதே மாதிரி கோயிலுக்கு சார்ந்து போகிறவனுக்கு தானம் பண்ணாக்க நல்லதுன்னு அது முன்னாடி காலங்களில் நடந்து கோயில்களுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மனிதன் தன்னை துயரப்படுத்திட்டு அந்த கோயிலுக்கு போகிறவனுக்கு நீர்மோர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, பஞ்சாமிர்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான உணவு முறைகளும் ஓகே. இதே மாதிரி இப்போ பழனிக்கு நடந்து போகிறவங்களுக்கு ஒரு பிரெட் பாக்கெட் கொடுக்கறது, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு தானம். அதை தன்னை வருத்தி கொண்டு கடவுளை பார்க்க போகிறாங்கன்னா ஒரு சேவையாக செய்யலாம். ஆனால் இதையே எல்லா இடங்களிலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கடவுளுக்கே பிடிக்காது. ஏன்னா கடவுள் என்பவர் உங்களை போன்ற ஒருவர் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். கர்மாலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நீங்கள் செய்கிற செயல்கள் அதால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும். ஏன்னா நீங்கள் செய்தது பவுன்ஸ் பேக், நீங்கள் அடித்த பந்து தான் அது உங்களை நோக்கி வரும். கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால் அன்னதானத்தை பண்ணி சரி பண்ணிடலான்னு இவனா சொன்னான்னா நம்பாதீங்க. நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணிவிட்டு எவ்வளோ அன்னதானம் பண்ணாலும், கோயிலில் பணத்தை கொடுத்தாலும் அதற்குரிய தண்டனையை நீங்கள் பெற்றே தான் தீரணும். கோயில்களில் நீங்கள் போய் படுத்தே கிடந்தாலும் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு எடுத்திருந்தீங்கன்னா அதற்கான தண்டனையை உங்களுடைய குழந்தைகிட்ட பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.